இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th தமிழ் இயல் 1. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழென்னும் தேன்மொழியாம். இந்த எங்கள் தமிழ்ங்கிற இந்த பாடலை எழுதினவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம் நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. இப்போ நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவரை நாமக்கல் கவிஞர்னு அழைப்பார்கள். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர்னு பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினதுனால இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். காந்திய கவிஞர்னு அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்கள். அடுத்து தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கினவர் நாமக்கல் கவிஞர் தான். அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இந்த நூல்கள்லாம் அவரால் எழுதப்பட்டது. நம்மளுடைய பாடப்பகுதி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்து தரப்பட்டிருக்காங்க. அடுத்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட, இந்த பாடலை எழுதினவரும் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான். அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் பிளஸ் ஆகும். வான் பிளஸ் ஒலி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வானொலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய்வளம், பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை, வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும், பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. இதை எழுதினவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி அவர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாடல் எழுதினவர் உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். இப்போ நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம். இவர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி புகழப்படுறாரு. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டிருக்கு. இந்த பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 பிளஸ் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து பிளஸ் உதவும். ஒப்புமை பிளஸ் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்பில்லாத. அடுத்து உரைநடை பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது, எது முதல்ல வரும் எது ரெண்டாவது வருங்கிற மாதிரி தான் இந்த பாடப்பகுதி ஃபுல்லாக வரும். நம்ம பார்க்கலாம். மொழி 2 கூறுகளை கொண்டது. இது என்னென்னா பேச்சு மொழி, எழுத்து மொழி. சரியா? தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி. அடுத்து வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. பேசுவதும் கேட்பதும் மொழியோட முதல் நிலை அப்படின்னு கூறப்படுது. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட 2வது நிலை. பேச்சு மொழி உடனடி பயன்பாட்டுக்குரியது. எழுத்து மொழி நீண்ட கால பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மொழியோட உயிர் நாடி பேச்சு மொழி தான். பேசுபவரோட உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம், இதெல்லாம் பேச்சு மொழியில் இருக்கிற சிறப்பு கூறுகளாக நம்ம கருதலாம். அடுத்து பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது கவனிங்கிற சொல்லுக்கு பேணுதல் அப்படின்னு சொல்லி பொருள். அதே இது நில் கவனி செல் அப்படிங்கிறதுல கவனி அப்படிங்கிற சொல் பாதுகாப்பு, கவனித்து செல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது.
அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போக சொல்லும்போது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஓங்கி சொல்லும்போது நம்ம மறுத்து சொல்கிறதா அது உணரப்படுது. அதே இது என்னால் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது மென்மையாக சொல்லும்போது அது வந்து இயலாமையை குறிக்குது. அடுத்து சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் நூற்பால வந்து ஒரு பாடல் மூலமாக விளக்கியிருக்காங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். அதாவது எடுத்தல்னா குரலை உயர்த்தி ஒலித்தல், படுத்தல்னா குரலை தாழ்த்தி ஒலித்தல், நலிதல்னா நடுத்தரமான குரலில் சாதாரணமாக ஒலித்தல். இது வந்து எல்லாமே இந்த மாதிரி பயன்படுத்தும் போது, இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம கூறுற சொல்லில் ஒரு சிறிய மாற்றம், அதாவது திரிபுனா அதில் ஏற்படக்கூடிய மாற்றம், அந்த சிறிய மாற்றம் ஏற்பட்டு, அதாவது அந்த வார்த்தையோட பொருள் சிறிது மாறுபட்டு உணரப்படுகிறது, அர்த்தம் கொள்ளப்படுது. அதுதான் வந்து இந்த நன்னூல் நூற்பா வந்து சொல்லுது. அடுத்து பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு மொழி நிலைகளும் இருக்குது. என்ன அப்படின்னா, எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் கூட மொழி தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா வரதராசனார் அவர்கள் சொல்லியிருக்கார். நம்ம மனசில் யோசிக்கிற அந்த யோசனைகள் கூட வந்து ஒரு மொழி தான் அப்படிங்கிறார் அவர். அடுத்து வந்து வட்டார மொழி. இது வந்து ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்களை வந்து வட்டார மொழின்னு சொல்லுவோம். ஒரே வார்த்தையை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துவாங்க. அதாவது இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல வந்து இருக்குது, கீது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவில் அந்தந்த வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது தான் வந்து வட்டார மொழி. அடுத்து கிளை மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியிலேருந்து இன்னொரு புதிய மொழி உருவாகிறது தான் வந்து கிளைமொழி. அது என்னென்ன கிளைமொழி தமிழ்லேருந்து உருவானது அப்படின்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்த 3 கிளைமொழிகள். அடுத்து எழுத்து மொழியில் வந்து காலம், இடம், அதுக்கேற்ற மாதிரி வந்து சொற்கள் வந்து சிதையாது. இப்போ நம்ம பேச்சு மொழியில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து மாறி போயிடுது, பயன்படுத்துகிற விதமும் மாறி போயிடுது. ஆனால் எழுத்து மொழியில் வந்து அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் மாறாது. ஆனால் அதோட வரி வடிவம் மாறும், அதாவது அது எழுதப்படுற அந்த விதம் வந்து மாறும். இப்போ அண்ணா, காளைங்கிறது இங்கே ஒரு மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது பழைய எழுத்து வழக்கில் இருக்குது. இப்போ இதை சீர்திருத்தம் பண்ண எழுத்து வழக்கில் அண்ணா, காளைன்னு நம்ம இங்கே இப்படி எழுதுகிறோம். இந்த மாற்றத்தை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்ல பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழியில் சொற்கள் வந்து பெரும்பாலும் குறுகி தான் ஒலிக்கும். எழுத்து மொழியில் வந்து சொற்களை வந்து முழுமையாக வந்து எழுதுவாங்க. இப்போ நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு எழுத மாட்டோம், நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுதுவோம். அதான் வந்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் வந்து இதை வந்து உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆரம்பத்துலேருந்தே இந்த வித்தியாசம் இருந்திருக்கு. செய்யுளில் எழுதும்போது எழுத்து வடிவத்தில் வித்தியாசமாகவும் பேசுகிற விதத்தில் ஒரு வழக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். அடுத்து வந்து கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல், எழுதுதல் என்னும் 2ஆம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன. அடுத்து ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும், காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுது. அடுத்து பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே நிறைய வேறுபாடு இருக்குது தமிழில். அதனால வந்து தமிழை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன. இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கு. முந்தியெல்லாம் பதிவு செய்ய முடியாது, அதனால் வந்து எழுத்து மொழி மட்டும்தான் நீண்ட காலம் வந்துச்சு. ஆனால் இனிமே வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இனிமேல் பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலை நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து, எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகின் சிந்தனைகள் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும். இதை எழுதினவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர், உலக வழக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சொலவடைகள். சொலவடைகள் அப்படிங்கிறது சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வந்து அந்தந்த ஊர்களில் பயன்படுத்தப்படக்கூடிய இதுதான் வந்து சொலவடைகள்னு சொல்லுவோம். பேச்சு வழக்கு வார்த்தை சொற்றொடர், பேச்சு வழக்கு சொற்றொடர் தான் சொலவடைகள். புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அணை உடைஞ்சு போனால் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும்ங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அடமலை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்க. நினச்சதான் கழுதை எடுத்துதான் ஓட்டம்ங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம் பிடிச்சிட்டான். குடல் கூழுக்கு அளவுதான், கொண்ட பூவுக்கு அளவுதான். அதாவது எந்த வேலை முக்கியங்கிறது தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 கலா நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புளி ஏப்போம், இல்லாதவனுக்கு பசி ஏப்போம். 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா. அதாவது நிலை இல்லாமல் ஒரு அங்கேயும் இங்கேயும் முடிவெடுக்க முடியாமல் நினைக்கிற நிலையை தான் வந்து சொல்கிறது. அடுத்து, அவ்வப்பொழுது போக்குவதிலும் வீணாக பொழுது போக்குது. அவ்வப்பொழுதுனா வீணாக பொழுது போக்குது. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. பாடி பாடி குத்துனாலும் பதற அரிசி ஆகுமா? அதிர அடித்தா உதிர விளையும். குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கான். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி நிழலில் தூங்கினால ஆமைக்கிட்ட முயல் தோற்று போயிடுச்சு. கார்த்திகை மாதம் பெரையை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடச்சிருச்சுன்னு நினச்சி குட்டி சவர் மேலே ஏறி குச்சி குச்சி விளையாடினான். அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எறும்பு சொல்லுது. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கணம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். அதுக்கு முன்னாடி வந்து நினைவு கூறுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம 6th என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது, தமிழ் எழுத்துக்களை வந்து முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு 2 வகையாக பிரிப்பாங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இதெல்லாம் வந்து முதல் எழுத்துக்கள். இந்த 30 வந்து முதல் எழுத்துக்கள். அடுத்து சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நம்ம வந்து 6th வந்து உயிர்மெய், ஆயுதம் 2 மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் பார்க்க போகிறோம். குற்றியலுகரம் வந்து வல்லின உகரங்கள் என்னென்ன அப்படின்னா குசுடு துபுரு, அதாவது கசட தபரன்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஊவரிசையில் கொடுத்துருக்காங்க. குசுடு துபுரு, இந்த 6 வல்லின உகரங்களும் சொல்லோட இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் குற்றியலுகரம். காசு கடைசியில் வந்திருக்கா, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவும், அதாவது ஒரே ஒரு எழுத்து பக்கத்தில், ஒரே ஒரு குரில் எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும், முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் வந்து கடைசியில் வந்தாலும் அது வந்து முழுசாக தான் ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் என்பர். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. அடுத்து
இது நம்ம கடைசியில் பார்ப்போம். குற்றியலுகரத்தோட வகைகள். குற்றியலுகரத்தை வந்து தனக்கு முன் அதாவது அந்த குற்றியலுகரம்னா அந்த உகரத்துக்கு முன்னாடி வர்ற முதல் எழுத்தை வச்சு 6 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிச்சிருக்காங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம், அதாவது நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் அந்த வன்தொடர் குற்றியல் வல்லின உகரம் வந்துச்சுன்னா, நெடில் தொடருக்கு அப்புறமா வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அதை நெடில் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு அப்புறமா வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா ஆயுத தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. அதே இது உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா, அதாவது தனி நெடிலாக இல்லாமல் உயிர்மை எழுத்து தொடர்ந்து வருது. அதாவது இப்போ அப்படி பார்த்தா நம்ம முதல்ல எக்ஸாம்பிள் எப்படி பார்த்துருக்கோம்னா, தனி நெடில் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஆடு அந்த மாதிரி பார்த்துருக்கணும், ஆடு அந்த மாதிரி பார்த்துருக்கணும். ஆனால் அங்கே எக்ஸாம்பிளுக்குன்றனால அவங்க வந்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டாங்க. இப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம்னு பார்க்கும்போது நமக்கு இப்போ அரசு அப்படின்னு இருக்குது. அந்த வல்லின உகரத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து ரேன் இருக்குது. அதை இரு ப்ளஸ் ஆன்னு பிரித்தோன்னா அதை வந்து உயிர் இருக்கா, உயிரும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் அது இருக்குது. இதை வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரித்தோன்னா தானே நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இரு ப்ளஸ் அடுத்தது சூ போடுவோம், அப்போ தான் பக்கத்தில் வருது. ஸோ இதை வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம், அதாவது வல்லின எழுத்துக்களுக்கு அடுத்து இந்த மாதிரி வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அதை வன் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம். கசர தபர பக்கத்துலேயே இந்த குசுட்டு துபுருன்ற மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வன் தொடர் குற்றியலுகரம் சொல்கிறோம். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்களான ஞெஞன நமனக்கு பக்கத்தில் இந்த வன் தொடர் குற்றியல் வல்லின உகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மென் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம். அடுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம்னா எரள வள்ளலுக்கு பக்கத்தில், அதாவது இதெல்லாம் மெய்யெழுத்துக்களாக வரும் எல்லாமே. இந்த வன் தொடர் குற்றியலுகரமும் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள், மென் தொடருக்கும் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள், இடைத்தொடருக்கும் இடையின மெய்யெழுத்துக்கள். அது பக்கத்தில் இந்த குசுடு துபுரு வந்துச்சுன்னா அந்தந்த இடைத்தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம்னு நம்ம வந்து குறிப்பிடுறோம். அடுத்து வா என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லவே இவ்வுங்கிற எழுத்து பக்கத்தில் எந்த உகர சொற்களுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூடு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் உகர சொற்களும் இல்லை. இடைத்தொடர் குற்றியல் உகரத்துலேயும் வந்து சூடு ரு இந்த 3 எழுத்துக்களும் வந்து இறுதியாக வர மாதிரி எந்த வார்த்தையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து குற்றிய லிகரம். குற்றிய லுகரம்னா உகர வரிசையில் உள்ள வல்லின எழுத்துக்கள். குற்றிய லிகரம்னா அடுத்து எங்கெங்கே வரும்னு சொல்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம். வரகு ப்ளஸ் யாது அப்படிங்கிற சொல்ல வந்து சேர்த்து எழுதுனா வரகி யாது அப்படின்னு வந்துடும். ஏன் அப்படின்னா, சரி அதை நம்ம இப்போ பார்ப்போம். தன்னோட ஒரு மாத்திரை அளவுலேருந்து குறுகி ஒலிக்கிற இகரம் வந்து குற்றியல் இகரம்னு சொல்கிறோம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் குற்றியல் இகரம். குற்றியல் இகரம் 2 இடத்துல மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னா வல்லின உகரம், அதாவது ஒரு வார்த்தை வந்து ஒரு இதை வந்து பிரித்து எழுது, பொதுவாக பிரித்தெழுதுகளில் நம்ம பிரித்து வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது முதல் வார்த்தையோட கடைசி எழுத்து வல்லின உகரமாகவும் அடுத்த வார்த்தையோட முதல் எழுத்து யா அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து அந்த முதல் எழுத்து வந்து இகரமாக மாறிடும். எடுத்துக்காட்டு கொக்கு ப்ளஸ் யாது அப்படின்னு இருக்கா, இங்கே கூ வந்து வல்லின உகரமா, பக்கத்தில் யா இருக்குது. இந்த யா வந்து இதோட சேரும்போது அந்த உகரம் பதிலாக இந்த யா இருக்குல்ல, இது வந்து இந்த இந்த யா வந்து ஈயா மாறிடும். இந்த ப்ளஸ் ஈ அப்படின்னு சொல்லி கொக்கியாது அப்படின்னு சொல்லி இதை வந்து சேர்த்து எழுதுவோம். ஸோ இது வந்து கொக்கு ப்ளஸ் யாது கொக்கியாது, நாடு ப்ளஸ் யாது நாடியாது, தோப்பு ப்ளஸ் யாது தோப்பியாது, எனப்படுவது யாது எனப்படுவது யாது அப்படின்னு வரும். அடுத்தது இன்னொரு கண்டிஷன் எப்போ வருது அப்படின்னா மியா. மியா என்பது ஒரு அசைச்சொல், அதாவது ஓசை நயத்துக்காக பயன்படுத்துவாங்க. அந்த மியாங்கிற சொல்லு பக்கத்தில் கடைசியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் குற்றியல் இகரம் வந்து இது வந்து குற்றியல் இகரமாக இருக்கும்.
இந்த மியாங்கிற சொல் வந்து சொற்களில் இடம்பெறும்போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றிய லிகரம் வந்து தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே இருக்குது. அதாவது தற்போது உரைநடைகள்லையே இல்லை, முன்னாடியே எழுதின இலக்கியங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி மியாங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. கேல் ப்ளஸ் மியா கேன்மியா, செல் ப்ளஸ் மியா சென்மியா. ஓகேயா? இப்போ நம்ம முன்னாடி ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம்னா அதை பார்த்துருவோம். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரியைகளை பயன்படுத்துகிறோம். சாரியைனா கடைசி, அந்த சொல்லோட கடைசியில் வர்றது வந்து சஃபிக்ஸுன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில், அதான் அந்த கடைசியில் பயன்படுத்துறது வந்து சாரியை. இப்போ குரில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு வந்து கரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படின்னு சொல்லிட்டு. நெடில் எழுத்துக்களை அப்படின்னா கான், ஐகான், அவுகான் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. குரில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் ரெண்டுக்கும் பொதுவாக எதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து குறிக்க கேனம், அகேனம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ ஒரு இது நம்ம ட்ரை பண்ணலாம். பசு, விடு, ஆறு, கரு, இதில் வந்து எது வந்து பொருந்தாத சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து குசுடு துபுருல வந்து இந்த கருன்ற இந்த ரூ வந்து நமக்கு இல்லவே இல்லை, குசுடு துப்புரில் வராது. ஸோ அதுதான் வந்து முதல்ல வந்து பொருந்தாத சொல்லு. அடுத்தது பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வன்தொடர் குற்றியல் உரமாக இருக்குது. பஞ்சு மட்டும் வித்தியாசமாக கொடுத்துருக்கனால அதுதான் பொருந்தாத சொல்லு. ஆறு, மாசு, பாகு, அது அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே நெடில் தொடர் குற்றியல் உரம், அதில் அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அதனால் அது பொருந்தாத சொல். அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, இதில் வந்து இடைத்தொடர் குற்றியல் உகரம், இதில் வந்து வித்தியாசமாக இருக்கிறது எதுனா மார்பு. அடுத்து பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு, இதில் வந்து மென்தொடர் குற்றியல் உகரம், இதில் எஃகு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தாத சொல். அடுத்தது திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. ஆறறிவுடைய மனிதர்களை வந்து உயர்திணைன்னு சொல்லுவாங்க. பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அடுத்து கலை சொல் அறிவோம். ஊடகம், மீடியா, பருவ இதழ், மேகசின், மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ், பொம்மலாட்டம், பப்பர்ட்டி, ஒளியியல், ஃபோனாலஜி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, இதழியல், ஜேர்னலிசம், உரையாடல், டயலாக். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இயல் முடிஞ்சிருச்சு.